அமுதாவுக்கு என்னாச்சு சரவணா? வீட்ல ஏதோ பிரச்சனையா மாமா? தூக்க மாத்திரை சாப்பிட்டாலாம். என்ன சரவணா சொல்ற? அந்த பொண்ணு எதுக்காக தூக்க மாத்திரை சாப்பிட்டா? அவ ஏன் அப்படி பண்ணா? அந்த சின்ன பொண்ணு நமக்காக வீடு தேடி வந்து பேசிட்டு போனா. என் பொண்ணுக்கு குழந்தை பிறந்திருக்க இந்த நேரத்திலயா இப்படி எல்லாம் நடக்கணும்? என்னங்க, நான் சொல்றேனே தப்பா எடுத்துக்காதீங்க. நாம போய் ஒரு 8 அவளை பார்த்துட்டு வந்துருவோமா? தெய்வானை கூட்டிக்கிட்டு நீயும் தேன்மொழியும் போயிட்டு வாங்க. இங்க பாப்பாவை நான் பாத்துக்கிறேன். நீங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்க. தம்பி நீங்க இருங்க, நான் போய் தேவானியை கூட்டிட்டு வந்துடுறேன். சீக்கிரம் கூட்டு வாங்க. எக்ஸ்கியூஸ் மீ மேம், இங்க அமுதா அந்த ரூம் சார். மணிகண்டா இருக்கா? வாங்க வாங்க. மணிகண்டா, டேய் அமுதா எப்படிடா இருக்கா? டேய் டேய், நீ இருந்தா அவளை எப்படிடா தூக்க மாத்திரை சாப்பிட விட்ட? டேய் என்னடா அப்பா கேட்டுட்டு இருக்காருல்ல, அமுதா எங்கடா? சொல்லுடா. சொல்றானா பாரு. மணிகண்டன், என் தங்கச்சி எப்படி இருக்கா? உங்க தங்கச்சியா? வல்லவ அமுதாவை சந்தேகப்பட்டு பேசும்போது உங்க கண்ணுக்கு தெரியாத தங்கச்சி. சரவணன் கால்ல அமுதா விழுந்து இந்த குடும்பத்துக்காக மன்னிப்பு கேட்கும் போது உங்க கண்ணுக்கு தெரியாத தங்கச்சி. புனிதா விழுந்துருவாளோன்னு பதறி போய் ஓடி வந்து அவளை காப்பாத்துறப்ப உங்க கண்ணுக்கு தெரியாத தங்கச்சி. இப்ப மட்டும் உங்க கண்ணுக்கு எப்படி தெரியுது? வல்லவன் சந்தேகப்பட்டு பேசினப்போ ஒரு வார்த்தை உங்க தங்கச்சிக்காக பேசுறீங்களா? இப்ப எதுக்கு இங்க வந்தீங்க? தங்கச்சி பெரிய தங்கச்சி. உங்களால தான் இப்படி ஒரு முடிவு எடுத்தான்னு சொன்னா உங்களால தாங்கிக்க முடியுமா? சொல்லுங்க, தாங்கிக்க முடியுமா? மணிகண்டா, இங்க பாரு, நீ முதல்ல அமுதாவை பார்க்க விட. அவ எப்படி இருக்கான்னு பார்க்கணும். டாக்டர் என்ன சொன்னாங்க? அவ உயிருக்கு ஏதோ ஆபத்து இல்லல்ல? நீ ரொம்ப நடிக்காத. இப்படி நடிச்சுதான் எல்லாரும் ஏமாத்திட்டு இருக்க. டேய் டேய், என்னடா பேசிட்டு இருக்க? இத பார், உன்னுடைய முட்டாள்தனத்தால தான் இன்னைக்கு அமுதா இந்த நிலைமைக்கு வந்திருக்கா. அத புரிஞ்சுக்க முதல்ல நீ. ஓ, இப்ப கூட உங்களுக்கு நான் பண்ணதுதான் தப்பா தெரியுதுல? இத வேற யாரு பண்ணாலும் அது தப்பு இல்ல, அப்படிதானப்பா? பார்வரேதான் உங்களை யாரு இங்க வர சொன்னா? சொல்லுங்க, போங்க. என் அமுதா பாத்துக்க, எனக்கு தெரியும். மணிகண்டா, இப்ப அமுதாவை எங்களை பார்க்க விடல. நாங்களே கதவை திறந்துட்டு உள்ள போயிடுவோம். நீங்களும் அப்பாவை மட்டும் போங்க. அமுதாவை சந்தேகப்பட்ட யாரும் அவளை பார்க்க வேண்டாம். டேய், அவர் அமுதா கூட பிறந்தவர்ரா. அவரை பார்க்க கூடாதுன்னு சொல்றதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்கு? ஓ, அப்போ புனிதா கிட்ட அமுதாவை பார்க்க கூடாதுன்னு சொல்ல எனக்கு உரிமை இருக்குல்லப்பா? நான் சொல்லலப்பா. டேய், பிரச்சனை பண்ணிட்டு இருக்காம பேசாம வழி விடுறா. முடியாதுப்பா. உங்களுக்காக அமுதாவோட அண்ணன் வேணா மட்டும் உள்ள போலாம். ஆனா இவ இங்கதான் இருக்கணும். கபிலன், நீங்க போங்க. நீங்க எல்லாரும் போய் அமுதாவை பாருங்க. நான் இங்கே இருக்கேன். போங்கம்மா, போய் பாருங்க. இப்படி தண்ணீர்மா, நாங்க போயிட்டு வந்துடுறோம். போங்கம்மா. அமுதா, ஐயோ, அமுதா, என்னம்மா இப்படி பண்ணிட்ட? அமுதா, என்ன காரியமா பண்ணிருக்க? உனக்கு என் மேல கோபம் இருந்தா என்ன 4 அடி அடிச்சிருக்கலாம்ல. ஏன் இப்படி ஒரு காரியத்தை பண்ண? என்ன அமுதா, நீ வந்து மணிகண்டனை மாத்துவேன்னு பார்த்தா வீட்ல நடக்கிற சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் மனசு வருத்தப்பட்டு மாத்திரையெல்லாம் சாப்பிடுவாங்களாமா? அத்தை, அண்ணி வரலையா அத்தை? அமுதா, அவ வெளியேதாமா இருக்கா. ஏமா அப்படி ஒரு காரியத்தை பண்ண? கொஞ்சமாச்சும் உங்க அப்பாவை நினைச்சு பாத்தியா? தப்புதான். நான் என் வீட்டுல இருக்கிற வரைக்கும் நான் என்ன சொன்னாலும் என் அண்ணனும் அப்பாவும் கேட்பாங்க.
இருந்தேன் இங்க. என்ன புரிஞ்சுக்கிட்டவங்க யாருமே இல்லைன்னு தோணுச்சு. அது உண்மைதானே அத்தை?